ஹலோ கைஸ், என்னன்னே தெரில. ரீசெண்டாக போடுற வீடியோ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆகுது. ஒரு 900 அது மாதிரி. எதுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா அதில் கண்டென்ட் இல்லாததுனால இருக்கும். ஏன்னா போன வீடியோலாம் நான் வேணும்னே வந்து லைக் என்னால் பேச முடியுமா, ரேண்டமாக ஒரு சம்திங் பேச முடியுமா அப்படின்னு நினச்சே ஒரு 1.5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பேன். தேவையே இல்லாமல் யூஸ்லெஸ்ஸான வேர்ட்ஸ் அந்த பார்த்திபன் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் தேவையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் தான் இதில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்டென்ட்னா யூஸ்ஃபுல் கண்டென்ட் இல்லை, என்னோட கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான். ஸோ இன்னொரு விஷயம் அதான். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டிஸ்கவரி என்னென்னா, எனக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அவ்வளோ பெரிய டிஸ்கவரி இல்லை, பட் ஆனால் தான் நான் வந்து இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையில் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் என்னோடய கால்சியம் டேப்லெட்ஸ் நான் எடுக்கிறதில்ல. அதில் கால்சியமும் இருக்கும், விட்டமின் டியும் இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும், சிங்க் இருக்கும், எல்லாமே இருக்குமா. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, நான் வந்து சரி ஓகே எனஃப் விட்டமின் டி நம்மக்கிட்ட இருக்குதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக நினச்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறது வாழ்ந்துட்டுருந்தேன். கடைசியில் பார்த்தா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே டைமில் கால்சியம் வந்து கரெக்டான லெவல்ஸில் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ கால்சியம்ஸ் டேப்லெட் எனக்கு எடுக்கவே தேவையில்ல. மெயினான விஷயம் என்னென்னா விட்டமின் டி இல்லாததுனால தான் எனக்கு வந்து இந்த போன் ஃபெட்டிகு, இந்த போன் பெயின் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஏதோ இங்கே பாருங்கள், பின்னாடி விண்டோ திறந்து வச்சு சன் பேத் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் தான் இதெல்லாம் எனஃப் இல்லையா, நான் வந்து சப்ளிமெண்ட்டு தான் தனியாக எடுக்கணுமா, அந்தளவுக்கு தான் இருக்குது போல். சரியாக தான் சப்ளிமெண்ட்டை எடுப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். நீங்களும் வந்து இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் கடைசியாக டெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுதுன்னா டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2000 போனாலும் பரவாயில்ல. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லது தானே. ஸோ வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அந்த 2000 ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னா சந்தோஷப்படுங்க. அதான். ஸோ வேறு என்ன இருக்குது, நேற்று வந்து இன்றைக்கி தான் இப்போ வந்து ஆக்சுவலாக 12:40 தான் ஆகுது. இன்னும் ஆஃபீஸ்லாம் போல். பேசிக்காக என்னாச்சுன்னா, நேற்று ஃபுல்லாக எங்கள் ஸ்கிப் மேனேஜர் ஹவுஸ் பார்ட்டி நடந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, லைக் ஒரு 3 பேர் பெரிய டாப் லெவல்லேருந்து சேர்ந்துட்டானுங்களா. அவனுங்க 3 பேரும் வந்து என்ன சொல்கிறது, ஜாலியாக அவங்க 3 பேரும் ஜாலியாக குடிச்சிட்டு லைக் எல்லாருமே கியான்னா இந்த ஞானத்தை பரவுகிற செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு ஞானத்தை பரவுறாங்க. அவங்க பேக்ரவுண்டு, ஹிஸ்ட்ரி எல்லாமே செம ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே இந்த கம்பெனியில் ஒரு ஃபியூச்சர் என்னது, இந்த ஹோல் என்வைரன்மெண்ட்டோட ஃபியூச்சர் என்னது, ஏஐயோட ஃபியூச்சர் என்னது, அதுலேருந்து ஃபன்னான சில கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே எல்லா டைரெக்ஷனும் மியூசிக் ரிலேட்டடாக. அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது. அதனால என்னோடய ஸ்கிப் மேனேஜர் உட்காந்து எல்லா ஹிந்தி பாட்டியும் அப்படியே லைவ் ஏஐ மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுருந்தார் இங்கிலீஷில். அதே மாதிரி எல்லாரோட ஃபேவரட் சாங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஃபேவரட் சாங் வந்து நான் உள்ளாலான்னு சொன்னேன், தமிழ் சாங்கு. ஸோ நான் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கல, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சாப்பிடுகிறேன், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். இதான் நடந்துச்சு. பீஸ் அவுட்.